நண்பர்களே, இப்போது வட அட்லாண்டிக் பெருங்கடலின் அலைகளுக்கு நடுவே நடக்கும் இந்த பயங்கரமான பதற்றம் மற்றும் போரை போன்ற சூழல், இது வெறும் கடலின் சாதாரண அசைவுகள் மட்டுமல்ல. இது மூன்றாம் உலகப் போர் வரப்போகிறது என்று எல்லோருக்கும் பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இப்போது நேரடியாக சண்டை தொடங்கிவிட்டது. இதனால் உலகமே ஒரே நொடியில் பதட்டத்தில் மூழ்கியிருக்கிறது. இதில் இப்போது இந்தியாவும் சேர்ந்து கொண்டதால் மொத்த உலக அமைப்புகளும் முழுமையாக தலைகீழாக மாறிவிட்டன. இந்த செய்தி சாதாரண இராணுவ நடவடிக்கைகளை பற்றியது அல்ல. இது ஒரு பயங்கரமான சக்தி காட்டுதல். இதில் ஒரு சின்ன தவறு கூட நடந்தால் மனித இனம் முழுவதும் அழிந்து போகும் ஆபத்து இருக்கிறது. இந்த பிரச்சனை எப்படி தொடங்கியது என்றால், வெனிசுலாவுக்கு அருகில் உள்ள சர்வதேச கடல் எல்லையில் அமெரிக்கா தன் பலத்தை தவறாக பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு சொந்தமான அந்த பெரிய கப்பல்களை கைப்பற்றிக் கொண்டது. அந்த கப்பல்கள் கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தன. இந்த செயல் ரஷ்யாவுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. உடனடியாக ரஷ்யா தன் மிகவும் ஆபத்தான அணு போர் கப்பல்களை அட்லாண்டிக் பெருங்கடல் நோக்கி அனுப்பியது. ஆனால் இந்த கதையில் மிகப்பெரிய திருப்பம் இங்கேதான் வந்தது. இந்தியாவின் சக்தி வாய்ந்த போர் கப்பல்களும் அதே பகுதியில் தென்பட ஆரம்பித்தன. இதனால் வாஷிங்டனில் இருந்து மாஸ்கோ வரை எல்லோரும் ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள். மக்கள் இப்போது இப்படி கேட்கிறார்கள்: இந்தியா இப்போது இந்த பெரிய போரில் பங்கு பெறப் போகிறதா? இல்லை, தன் சக்தி பாதுகாப்பு மற்றும் தன் கப்பல்களின் நலன்களை காப்பாற்றிக் கொள்ள மட்டுமே அங்கு வந்திருக்கிறதா? ஏனென்றால் அமெரிக்கா கைப்பற்றிய அந்த கப்பல்களில் சில இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்கும் அமைப்பின் பகுதி என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் நியூ டெல்லி தன் மௌனத்தை உடைத்து கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் கொடுத்த புதிய அறிக்கை இந்த பிரச்சனைக்கு இன்னும் எண்ணெய் ஊற்றியது போல ஆகிவிட்டது. அவர் இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்தார். வர்த்தக தடைகளால் பயமுறுத்தி இந்திய கடற்படையை அங்கிருந்து பின்வாங்கச் சொன்னார். ஆனால் இந்தியா தைரியமாக நின்று கொண்டிருப்பது இன்றைய இந்தியா யாருடைய அழுத்தத்துக்கும் அடிபணியாது என்பதை காட்டுகிறது. மறுபக்கம் ரஷ்யா தன் சப்மெரைன்கள் மற்றும் ஏவுகணை ஏவக்கூடிய கப்பல்களை அப்படியே நிறுத்தியிருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் இறுதி தாக்குதல் உத்தரவுக்காக காத்திருப்பது போல இருக்கிறது. வெனிசுலா கரையோரத்தில் அமெரிக்க ஏர்கிராப்ட் கேரியர் மற்றும் ரஷ்ய போர் கப்பல்களுக்கு இடையேயான தூரம் மிகவும் குறைந்துவிட்டது. ரேடாரில் அவற்றின் சிக்னல்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்கின்றன. அங்குள்ள கடற்படையினருக்கு ஒவ்வொரு செகண்டும் சாவு போலத்தான் தோன்றுகிறது. இந்த முழு சம்பவங்களிலும் சீனாவின் மௌனமும் மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் வெனிசுலாவில் சீனா செய்த பெரிய முதலீடுகள் இப்போது சிக்கலில் சிக்கியிருக்கின்றன. தன் கப்பல்களின் பாதுகாப்பு பெயரில் சீனா எப்போது வேண்டுமானாலும் தன் கடற்படையை அங்கு அனுப்பலாம். அப்படி நடந்தால் வரலாற்றிலேயே மிகப்பெரிய கடல் இராணுவ சந்திப்பு நடக்கும். உலகின் 4 மிகப்பெரிய இராணுவங்கள் ஒருவருக்கொருவர் கண்களில் நோக்கி நிற்கும். இந்தியாவுக்கு இந்த சவால் இன்னும் பெரியது. ஒரு பக்கம் அமெரிக்காவுடன் இராணுவ உத்தி உறவுகள் இருக்கின்றன. மறுபக்கம் ரஷ்யாவுடன் பல தசாப்தங்களாக தொடரும் வலுவான நட்பு இருக்கிறது. இதற்கு நடுவே தன் எரிபொருள் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையிலும் இந்த பிரச்சனையை எழுப்பியிருக்கிறது. அமெரிக்காவின் ஒருதலைப்பட்ச நடவடிக்கைகள் மீது கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. சர்வதேச நீர்களில் வர்த்தக கப்பல்களை எந்த சட்டத்தின்படி கைதிகளாக பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டிருக்கிறது. இப்போது அட்லாண்டிக் பெருங்கடலின் நீர் கொதிப்பது போல தோன்றுகிறது. அங்குள்ள அமைதி பெரிய புயல் வருவதற்கு முன்வரும் அமைதி போல இருக்கிறது. ரேடார் திரையில் ஒவ்வொரு சின்ன அசைவும் இப்போது போர் சைரனாக மாறலாம். ஏனென்றால் அங்குள்ள இராணுவ வீரர்களின் விரல்கள் ட்ரிகரில் இருக்கின்றன, ஒரு உத்தரவுக்காக காத்திருக்கின்றன. இந்த குளிர் போர் எப்போது வேண்டுமானாலும் உண்மையான போராக மாறலாம். உலக இராணுவ நிபுணர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்திய கடற்படை இவ்வளவு விரைவாக தன் கப்பல்களை அங்கு எப்படி அனுப்பியது என்று. இது இந்திய கடற்படை இனி இந்து மகா சமுத்திரத்துக்கு மட்டும் வரம்பிடப்படவில்லை என்பதை காட்டுகிறது. 7 கடல்களையும் கடந்து தன் நலன்களை பாதுகாக்கும் திறன் இருப்பதை தெரியப்படுத்துகின்றது. ட்ரம்ப் கொடுத்த எச்சரிக்கைகள் இந்தியாவிலும் கோபத்தை தூண்டியிருக்கின்றன. ஒரு பக்கம் நட்பு சொல்கிறார்கள், மறுபக்கம் இந்தியாவின் பொருளாதார நலன்கள் மீது தாக்குதல் செய்கிறார்கள். இப்போது வெனிசுலா கரையோரத்தில் இந்திய கடற்படை இருப்பது
அமெரிக்கா பல தசாப்தங்களாக அட்லாண்டிக்கில் தொடரும் ஒற்றை ஆதிக்கத்துக்கு சவாலாக மாறியிருக்கிறது. ரஷ்யா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியாவை தனக்கு இன்னும் நெருக்கமாக்க முயற்சிக்கிறது. அமெரிக்கா மட்டும் இந்தியா இந்த சர்ச்சையில் இருந்து தூரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. ஆனால் இந்தியா அங்கேயே தைரியமாக நிற்பது உலகம் இப்போது பல துருவங்களுடன் இருக்கிறது என்ற செய்தியை தருகிறது. எந்த ஒரு நாடும் உலகுக்கு போலீஸ் போல செயல்படக்கூடாது என்று சொல்கிறது. முன்னால் வரும் சில மணி நேரங்கள் மிகவும் முக்கியமானவை. அமெரிக்கா கைப்பற்றிய கப்பல்களை விடாவிட்டால் ரஷ்யா தன் ஏவுகணைகளை திருப்பலாம். இந்தியா மீது பொருளாதார நடவடிக்கைகள் எடுத்தால் உலக சந்தைகளில் பெரிய சரிவு வரலாம். கடலுக்கு கீழே சாவு போன்ற அமைதி சூழ்ந்திருக்கிறது. இரு பக்கங்களிலும் சப்மெரைன்கள் ஒருவரை ஒருவர் பின்தொடர்கின்றன. ஒரு டார்பிடோ கூட ஏவப்பட்டால் உலகை அணுப்போரின் பயங்கரத்தில் தள்ளிவிடும். இந்த செய்தி ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு புதிய தகவலுடனும் பதற்றம் இன்னும் அதிகரிக்கிறது. இராஜதந்திரம் இந்த பிரச்சனையை தடுக்குமா? இல்லை வரலாற்றில் இன்றைய நாள் ஒரு கருப்பு அத்தியாயமாக பதிவாகுமா? மகா சக்திகளின் அகங்காரம் அமைதியை அழித்து விடுமா? இந்தியா இப்போது மிக முக்கிய பங்காற்றுகிறது. ஏனென்றால் இது இரு பக்கங்களிலும் பேசக்கூடிய ஒரே நாடு. ஆனால் ட்ரம்பின் கடுமையான கொள்கைகள் பேசும் வழிகளை கிட்டத்தட்ட மூடிவிட்டன. அட்லாண்டிக்கில் உருவான இந்த முற்றுகை எண்ணெய் விலைகளை வானத்தை தொடச் செய்திருக்கிறது. உலக பொருளாதாரத்தை குலைத்திருக்கிறது. எல்லோரும் இது வெறும் சக்தி காட்டுதலில் மட்டும் நின்றுவிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையான சூழல் வேறு. போர் கப்பல்களின் என்ஜின் சத்தங்கள் மற்றும் ஃபைட்டர் விமானங்களின் காற்று அசைவுகள் பெரிய சண்டைக்கு தயாராகிறது என்று சொல்கின்றன. இந்தியா அங்கு தன் இருப்பை காட்டுவது இனி இந்தியா அமைதியாக பார்த்து கொண்டிருக்காது என்று தெரியப்படுத்துகிறது. தன் நிபந்தனைகளின் அடிப்படையில் உலகத்துடன் நடக்க தயார் என்று காட்டுகிறது. தன் நலன்களுக்கு தீங்கு வந்தால் எந்த மகா சக்தியுடனும் மோத தைரியம் இருக்கிறது என்று சொல்கிறது. வட அட்லாண்டிக் பெருங்கடலில் இந்த பிரச்சனை இன்னும் ஆழமாக மாறியிருக்கிறது. பின்வாங்கும் பாதைகள் எல்லாம் மூடப்பட்டுவிட்டது போல தெரிகிறது. ஏனென்றால் அமெரிக்க கடற்படை வெனிசுலா எல்லை அருகே தன் முற்றுகையை இன்னும் இறுக்கமாக்கியிருக்கிறது. இந்திய மற்றும் ரஷ்ய போர் கப்பல்களின் தகவல் அமைப்புகளை தடுக்க முயற்சித்திருக்கிறது. அதற்கு பதிலாக இந்திய கடற்படையின் டிஸ்ட்ராயர் கப்பல்கள் தங்கள் ரேடார் அமைப்புகளை முழு சக்தியுடன் ஆன் செய்திருக்கின்றன. இந்த சூழல் எப்போது வேண்டுமானாலும் பெரிய எலக்ட்ரானிக் போராக மாறலாம். இது நவீன இராணுவ வரலாற்றில் இதுவரை காணாத வகை. இந்த பதற்றத்துக்கு நடுவே ரஷ்யா தன் மிக ஆபத்தான ஜிர்கான் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளுடன் கூடிய போர்க்கப்பலை அமெரிக்காவின் புளோரிடா கரையோரம் நோக்கி முன்னோக்கி கொண்டு சென்றிருக்கிறது. இதனால் வாஷிங்டனில் இராணுவ உத்தி கூட்டங்களில் பதட்டம் அதிகரித்திருக்கிறது. ஏனென்றால் இந்த ஏவுகணைகளை தடுப்பது தற்போதைய அமெரிக்க பாதுகாப்பு அமைப்புக்கு கிட்டத்தட்ட சாத்தியமில்லை. அதனால்தான் பென்டகான் தன் பாதுகாப்பு நிலையை உயர்த்தி ஹை அலர்ட்டில் வைத்திருக்கிறது. இதனால் உலகமே இது வெறும் வார்த்தை சண்டை மட்டுமல்ல, உண்மையான போர் அருகில் இருக்கிறது என்று புரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன தவறு கூட பெரிய அழிவுக்கு வழிவகுக்கும். நேரம் செல்ல செல்ல இந்தியாவின் பங்கு இன்னும் தைரியமாகவும் தெளிவாகவும் தெரிகிறது. ஏனென்றால் இந்திய கடற்படை ரஷ்ய கப்பல்களுடன் ஒருங்கிணைந்து வெனிசுலாவின் சிறப்பு பொருளாதார மண்டலம் அருகே தன் இடத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அங்கிருந்து உலக எண்ணெய் விநியோகத்தில் பெரிய பங்கு செல்கிறது. இந்த தைரியமான நடவடிக்கை வெள்ளை மாளிகையை சிந்தனையில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்தியா தன் இராணுவ உத்தி சுதந்திரத்திற்காக எந்த அளவுக்கும் செல்ல தயார் என்று தெரிகிறது. அமெரிக்கா இந்தியா மீது வர்த்தக தடைகள் விதிக்கும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்தியா தன் எரிபொருள் பாதுகாப்பு, தேசிய இறையாண்மையை தெளிவாக அறிவித்திருக்கிறது. சர்வதேச கடல் சட்டங்களை மீறி இந்திய நலன்களுக்கு தீங்கு விளைவித்தால் இந்திய கடற்படை முழு சக்தியுடன் பதிலடி கொடுக்கும் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறது. இந்த சம்பவம் அமெரிக்கா ஐரோப்பா நட்பு நாடுகளிடையே பிளவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் இந்தியா ரஷ்யா மீதான இராணுவ நடவடிக்கையில் பங்கெடுப்பதில் இருந்து பின்வாங்கியிருக்கின்றன. இதனால் நேட்டோவில் பெரிய கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அமெரிக்கா தனிமையை உணர்கிறது. அட்லாண்டிக்கில் பதற்றம் இன்னும் அதிகரித்திருக்கிறது. வட கொரியா ரஷ்யாவுக்கு ஆதரவாக ரகசிய இராணுவ நகர்வுகளை செய்து கொண்டிருக்கிறது. சீனா உளவு கப்பல்களை இந்த பகுதிக்கு அனுப்பியிருக்கிறது. வெனிசுலா கரை உளவு மற்றும் இராணுவ சோதனைகளின் மையமாக மாறியிருக்கிறது.
புடின் மோடி இடையே ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன. இரு நாடுகளும் ரகசிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தின்படி செயல்படுகின்றன என்ற சுட்டிகள் வந்திருக்கின்றன. அமெரிக்காவின் கடல் ஆதிக்கத்தை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கத்துடன் இந்தியா ரஷ்யா கடற்படைகள் ஒன்றாக நடவடிக்கை செய்தால் அது அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய சவாலாக இருக்கும். வெனிசுலா கரையில் அமைதி பயங்கரமாக இருக்கிறது. இராணுவ வீரர்களுக்கு உத்தரவு எப்போது வேண்டுமானாலும் வரலாம். உலக சந்தைகளில் பெரிய பதட்டம். கச்சா எண்ணெய் விலைகள் வானத்தை தொட்டிருக்கின்றன. பங்கு சந்தைகள் சரிந்திருக்கின்றன. இன்னொரு பொருளாதார மந்தநிலை பயம் சூழ்ந்திருக்கிறது. எந்த மகாசக்தியும் பின்வாங்க தயாராக இல்லை. அமெரிக்கா P-52 பாம்பர்களை தயார் செய்திருக்கிறது. இந்தியா தொலைதூர ஏவுகணை எதிர்ப்பு கப்பல் ஏவுகணைகளுடன் தன் கப்பல்களை அபேத்தியமாக நிறுத்தியிருக்கிறது. மிகப்பெரிய பதட்டம். இந்த போர் பகுதியில் சிக்கிக்கொண்ட அப்பாவி வர்த்தக கப்பல்கள் குழுவினர். அங்கு சட்டம் பேசவில்லை, பலமே பேசுகிறது. இந்த பிரச்சனையை வார்த்தைகளால் விரைவாக தீர்க்காவிட்டால் கடலில் இருந்து சைபர் இடம் விண்வெளி வரை பரவும். செயற்கை கோள்கள் மீது தாக்குதல்கள் தொடங்கி உலக தகவல் அமைப்பு சரியலாம். இந்தியா அமைதிக்கு அழைப்பு விடுக்கிறது, ஆனால் பாதுகாப்புடன் சமரசம் செய்யாது. இது அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையை குழப்பத்தில் தள்ளியிருக்கிறது. இப்போது இந்திய கடற்படையுடன் ரஷ்ய அணு சப்மெரைனும் சேர்ந்திருக்கிறது. இந்த கூட்டணி அமெரிக்க கடற்படையை முழுமையாக திணறடித்திருக்கிறது. அமெரிக்க கமாண்டோக்கள் முற்றுகையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். வெள்ளை மாளிகையில் அவசர நிலை. இந்தியா சட்டவிரோதமாக கைப்பற்றிய தன் எண்ணெய் டேங்கர்களை விடுவிக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. மார்க்கோஸ்கள் ஹை அலர்ட்டில் இருக்கிறார்கள். ரஷ்யா தொலைதூர பாம்பர்கள் அட்லாண்டிக் மேல் ரோந்து செய்கின்றன. சீனா டிஸ்ட்ராயர்கள் தெற்கு பகுதிக்கு வந்திருக்கின்றன. இந்திய எலக்ட்ரானிக் போர் விமானங்கள் அமெரிக்க தகவல் அமைப்பில் பெரிய பிளவு போட்டிருக்கின்றன. இந்த வாய்ப்புடன் ரஷ்யா முன்னேறி கொண்டிருக்கிறது. இப்போது 24 மணி நேரம் முடிவு தரும். அட்லாண்டிக் இரத்தத்தில் சிவக்குமா, இல்லை இராஜதந்திரத்தால் புதிய ஒப்பந்தம் நடக்குமா? நண்பர்களே, இந்த விஷயத்தில் உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் சொல்லுங்கள்.